என்னாச்சு? 2 நாளா ஆஃபீஸ் பக்கமே காணோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதான் வர முடியல. என்ன ஃபங்க்ஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சித்தப்பா வீட்டு கிரகப்பிரவேசம், அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் ஆனந்தி, எங்க அது? எது? கழுத்துல போட்டிருந்தியே கியூட்டா ஒரு செயின். அதுவா? திரும்ப கொடுத்துட்டேன். யார்கிட்ட? யார் அதை போட்டாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு புரியலடி. அவங்க பிரியமா போட்டத எதுக்காக திருப்பி கொடுத்த? அவங்க பிரியமா போட்டாங்க, வாங்கிக்கிட்டேன். பிரியம் காணாம போச்சு, அதனால திரும்ப கொடுத்துட்டேன். அப்ப அந்த கல்யாணம்? அந்த கல்யாண ப்ராசஸ் எல்லாம் ஓவர், முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நடக்காதா? நீ என்ன டியூப் லைட்டா? இப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது. என்னடி, என்னாச்சு? ஏதோ ஒரு பிரச்சனை, விட. எது நடந்தாலும் நீ ரொம்ப லேசா எடுத்துக்கிற. பரவாயில்ல, அதுவும் நல்ல விஷயம்தான். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. ஹலோ. ஹாய் கார்த்திக். என்ன வந்துட்டு சைலண்டா உட்காந்துருக்கீங்க? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஸ்டார்டிங் ட்ரபிள். என்ன விஷயம்? முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரியா? அது சில என்ன? நேரங்களில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பாக பேசியிருக்கேன். உங்கள் மனசு சங்கடப்பட முடியாது நடந்துக்கிட்டு இருக்கேன். உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கல, அதை விட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். சாரி, ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் மேலே நம்ம அளவு கடந்து அன்பு வைக்கும்போது கொஞ்சம் நான்சென்ஸுக்கான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதான். ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க. என்கிட்ட நீங்கள் பேசும்போதெல்லாம் ரொம்ப கிளியராக தெளிவாக பேசிட்டீங்க. அதான் சாரி சொல்லணும். சாரி. என்னது இது தேங்க்ஸு சாரின்ட்டு? காரணம் இருக்கு. இனிமே நான் உங்ககிட்ட முட்டாள்தனமா பேசுறதுக்கு சான்ஸே இல்லைங்க. எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணமா? ஆமாங்க. அது உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதான் இன்விடேஷன். நிச்சயமா நீங்க வரணும். அது பாருங்க, என் கல்யாணத்தை முன்னிட்டு என் மேல உள்ள கோபதாபங்கள், எரிச்சல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நிச்சயமா நீங்க கல்யாணத்துக்கு வரணும். ப்ளீஸ். எதிர்பார்ப்பேன் ஆனந்தி. ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. கல்யாணம் இன்விடேஷன். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமா வரணும். எல்லாரும் வரணும். அம்மா அப்பாலாம் கூட்டிட்டு கண்டிப்பா. ஓகே, பை. அக்கா, இங்க வா. என்ன? எங்க இருந்து வர? ஏன் கேக்குற? சும்மாதான். என்னமோ பேச வரணும்னு வர. என்ன விஷயம்? விஷயம்? உனக்கு விஷயம் என்னன்னு தெரியாதா? என்ன நீ ஏதாவது சொல்றதா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. உன்னை அப்செட் பண்ற மாதிரி ஒரு நியூஸ். என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல. நான் சொல்றது ரொம்ப சீரியஸான விஷயம். என்னன்னு சொல்லி தொலை. மிஸ்டர் கார்த்திக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்விடேஷன் கொடுத்துட்டு போறாரு, தெரியுமா? தெரியும். எனக்கு கூட இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாரு. கொடுத்தாரா? ஆர் யூ நாட் அப்செட்? நோ. நான் ஏன் அப்செட் ஆகணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் கண்ணை நோண்டிடுவேன். என்ன டயலாக் விட்டுட்டு இருக்க? நான் ஒன்றும் டயலாக் விடல, நீ தான் ஆக்ட் கொடுக்குற. உனக்கு கார்த்திக் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன முறைக்கிற? அந்த இன்விடேஷன்ல நான் எப்படி உன் பேர் தான் வந்திருக்கணும், அப்படிதானே நடந்திருக்க வேண்டியது. ஆனா இப்போ கார்த்திக் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற சங்கடம் உனக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அதை ஏன் மறைக்கிற? நீ ரொம்ப பேசுற. நான் என்னமோ அவரை லவ் பண்ணி இப்ப மிஸ் பண்ண மாதிரில பேசுற. உனக்கு அவர் மேல லவ் இல்லையா? உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு ஆம்பளை கூட பழகுனா அவரை கண்டிப்பா காதலிச்சாகணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சினிமாலையும் கதையிலையும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். லைஃப்ல கூட பழகுற ஆம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது பைத்தியக்காரத்தனமான விஷயம்.
நீ சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்படியெல்லாம் இல்லக்கா. சரி, நான் ஃப்ராங்கா ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? முன்ன பின்ன தெரியாது எவனையெல்லாமோ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியே. நல்லா பழகுறவரு, தெரிஞ்சவரு, உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவரை விரும்புறதுக்கு உனக்கு ஒரு காரணம் கூடவா கிடைக்கல? நீ நிறுத்துறியா? நீயும் உன் பேச்சும் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் என்கிட்ட நீ பேசாத. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. உன்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு அக்கா. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. நான் உனக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்றேன். நீ ஒன்னும் எனக்கு புரிய வைக்க தேவையில்லை. நீ உன் வேலையை பாரு. ஓவரா நீ என்கிட்ட பேசிட்டு இருந்த, அப்புறம் என்கிட்ட உத வாங்குவ. அக்கா, நீ ஒரு ஹிப்போக்ரேட். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போட்டுட்டு இருக்காத. தனியா யோசிச்சு பாரு, உன் மனசு உனக்கு உண்மையை சொல்லும். படி. ஆனந்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. கையில என்ன? ஒன்னும் இல்லக்கா. என்னன்னு கேக்குறேன்ல, குடு. என்னடி இது? சாரிக்கா. ஆனந்தி, நீ கார்த்திகை லவ் பண்றியா? அறிவு இருக்காடி உனக்கு? நீ படிச்சவ தானே? எவ்வளவு பேச்சு பேசுற? எப்படி எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க? கார்த்திகை பத்தி உன்கிட்ட கேட்டப்பெல்லாம் லவ் இல்லைன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு உனக்கு? சாரிக்கா. என்னடி சாரி? அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட போய் சொன்னியா? டிராமா பண்ணியா? ஏய், இதுக்கு முன்னாடி எனக்கு உன் மேல தனி மரியாதையே இருந்துச்சுடி. ஆனா இப்போ என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனந்தி, என்னாச்சுடி உனக்கு? அக்கா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொல்லு. கார்த்திக் என்கிட்ட பல முறை தன்னோட காதல் சொல்லியிருக்காரு. ஆனா அப்ப அவர் மேல காதல் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். என்ன புரிஞ்சுக்கோக்கா. என் மனசுல வேற மாதிரி இருந்தா எனக்கு வந்த 2 கல்யாண ப்ரொபோசலையும் நான் ஏத்துட்டு இருந்திருப்பேனா? நான் இந்த கல்யாண ஏற்பாடுக்கு சம்மந்தம் சொன்னப்ப எல்லாம் என் மனசுல வெளிப்படையா எந்த குழப்பமும் இல்ல. அதெல்லாம் நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு. நேத்து வரைக்கும் இல்லாத காதல் இப்ப எப்படி வந்துச்சு? அதுதான்க்கா எனக்கும் புரியல. மனுஷத்தன்மையோட விசித்திரம் இதுதானே இப்பதாக்க புரியுது. கார்த்திக் வந்த வழியை என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்பெல்லாம் அல்டிக்காத என் மனசு இனிமே கார்த்திக் வேற ஒருத்தையோட புருஷன் ஆன உடனே உடஞ்சிருச்சு. என்னடி நீ சொல்ற? உன்ன என்ன ஓங்கி அறையணும் போல இருக்குல்லக்கா. எனக்கும் அந்த குழப்பத்தை நினைச்சா என் மேலே எரிச்சலா வருது. என்ன மன்னிச்சிருக்கா. என்ன ஆனந்தி, நீதான் நம்ம வீட்ல ரொம்ப தெளிவானவ, உடனுக்குடன் எல்லா முடிவையும் எடுக்கிறவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயே இவ்வளவு தூரம் குழம்பி போயிருக்கியே, என்னால நம்பவே முடியல. அக்கா, நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். என்னோட ஈகோ திருப்தி படுத்துறதுக்காக 2 வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கேன். இதுல என்ன கொடுமைன்னா, இது நான் புரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் என் ஈகோவே நொறுங்கி போச்சு. காலம் கடந்து போச்சு ஆனந்தி. இப்ப போய் சொல்றியே, இப்ப என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. அக்கா,
இப்ப நான் சொல்றது கார்த்திக் என் மனசுல இருக்காருன்ற உண்மையை தான். இது முட்டாள்தனம்னு எனக்கும் தெரியும். இதை நான் எனக்குள்ளே மறைச்சிக்கணும், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்னக்கா பண்றது? கவலைப்படாத ஆனந்தி, சில விஷயங்களை நாம தீர்மானிக்க முடியாது. பார்க்கலாம். அழாத, வந்து படுத்துக்க. ஹலோ, வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளைங்கிற முறையில் நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, உள்ள வாங்க, பேசலாம். வேண்டாம், இங்கே பேசலாம். ஓ, சொல்லுங்க. என்ன பேசணும்? நீங்க அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. எப்படி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல. புரியல. எனக்கு கூட தான். என்னை சுத்தி நடக்கிற பல விஷயங்கள் எனக்கு புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட மனசு விட்டு பேசலாம். எதை சொல்றதுக்கும் தயங்கவும் வேண்டாம், இல்ல இப்படி சொல்லட்டுமே அப்படின்னு என்கிட்ட வருத்தப்படவும் வேண்டாம். தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப நான் வந்தது இதை உங்ககிட்ட சொல்லிட்டா என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிரும். அதுக்காக தான். மறுபடியும் புதிர் போடுறீங்க, புரியலங்க. கார்த்திக், என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு முன்னாடி உன்னை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் எதையும் எதிர்பார்த்து இதை சொல்லல. ஆனா இதை உங்ககிட்ட சொல்றது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் உங்களை எப்பவுமே வித்தியாசமா பார்த்தது இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நேத்து ராத்திரி நான் தற்செயலா எழுந்திருச்சு பார்த்தேன். ஆனந்தி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அவ கையில உங்க இன்விடேஷன் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு இருக்கிற இந்த ஷாக் எனக்கும் வந்துச்சு. அவ மனசுக்குள்ள உங்களை ஆழமா நேசிக்கிறா கார்த்திக். என்ன நிஜமா சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாம் சத்தியம்தான். திகைச்சு போனேன்னா அவகிட்ட பேசினேன். உங்களை காதலிக்கிறத அவ ஒத்துக்கிட்டா. அவகிட்ட நான் கேட்டேன், ஏண்டி முட்டாள், இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு. அவளுக்கு உங்க மேல இருந்த காதல உணராம இருந்திருக்கா. இப்ப நீங்க அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளுக்குள்ள இருந்த காதல் இப்ப வெளியில வந்துருச்சு. இப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னங்க இது? ஒருத்தனை கண்ணை குத்தி குருடாக்கிட்டு ஓவியத்தை காமிச்சு பாருடா பாருடாங்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க சொல்லியிருக்கவே வேணாங்க. இல்ல கார்த்திக், நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதான் நான் முன்னாடியே சொன்னேனே, நான் இதையும் எதிர்பார்த்து சொல்லலன்னு. பின்னாடி ஒரு காலத்துல இதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நீங்க கேட்டுறக்கூடாது பாருங்க, அதுக்கு தான். வெரி குட், வெரி குட் அபி. நீ என்னைய தூக்கி சாப்பிட்டுட்ட. ஒட்டு கேட்டியா? என்ன மேனர்ஸ் இது? ஏய், நான் ஒட்டு கேட்டது மேனஸ் இல்லைன்னு சொல்றியே, அப்ப கல்யாணம் ஃபிக்ஸா இருக்கிற உங்ககிட்ட வந்து என் தங்கச்சி உன்னதான் லவ் பண்றான்னு சொல்றாளே, அது இந்த வகையில நாகரிகம்? சுஜாதா ப்ளீஸ், நான் சொன்னது என்னோட வேதனைய. லுக், நான் ஒரு லாயர், நிறைய மனுஷங்களை சந்திச்சிருக்கேன், மனுஷனோட மனசை பத்தி படிச்சிருக்கேன். எந்த ஒரு பேச்சுக்கு பின்னாடியும் ஒரு மோட்டிவ், ஒரு நோக்கம் இருக்கதான் செய்யும். இப்ப நீ பேசுனியே,
அதுக்கு பின்னாடி ஒரு அசிங்கமான நோக்கம் தான் இருக்கு. என்னன்னு சொல்லட்டா? ப்ளீஸ் சுஜாதா, தட்ஸ் இனஃப். அவங்க பாவம் தங்க வேதனையை என் கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அதுல என்ன பெரிய மோட்டிவ் இருக்க போகுது? வளராத. இது பாருங்க, நான் ரொம்ப சாதாரணமா தான் சொன்னேன். நீ பேசாத. என்ன மோட்டிவ் தானே கேட்ட? இப்ப அபி ஒப்பாரி வச்சாலே, அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் நான் சொல்லட்டா? நீ இந்த கதையை கேட்டு அப்படியே உருகணும். ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லணும். உனக்காக நிச்சயம் பண்ணிருக்கோமே கல்யாணம், அது பிரேக் ஆகணும். ஆனந்தி கழுத்துல நீ தாலி கட்டணும். இது அப்படியே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதுக்குதான் கண்ணீரோட இந்த கதையை உனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா. நீ ஒரு மடைய, அது அப்படியே நம்புறேன். என்ன இவ்வளவு குரூரமா பேசுறீங்க? நான் குரூரமா பேசுறேனா? உன் மனசு, அதுல இருக்கிற நினைப்பு, அதை விடவும் என் பேச்சு அசிங்கமா இருக்கு.